அலட்சியமாக வருகிற மார்ச் 1ஆம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள். அன்று சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த வளர்பிறை திரியோதசியில் வரும் பிரதோஷம் வருகிறது. உங்கள் தலையெழுத்திய மாற்றக்கூடிய இந்த மிகச் சிறப்பு வாய்ந்த பிரதோஷத்தை தவறவிட்டு விடாதீர்கள். அன்று எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொளியில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த சிவபுராணத்தை படித்து விரதம் இருங்கள். பிறகு சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நேரத்தில் உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் அந்த லிங்கத்துக்கு மஞ்சளாலும் பாலாலும் ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிக் கொண்டே அபிஷேகம் செய்யுங்கள். வீட்டில் லிங்கம் இல்லாதவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ நேரமான மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடக்கும் வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவபெருமானை மனதார வழிபடுங்கள். முக்கியமாக இந்த வளர்பிறை பிரதோஷத்தன்று அன்னதானம் செய்தால் நமது வாழ்வில் உள்ள பாவங்களும் தோஷங்களும் நீங்கிவிடும் என்று புராண ரீதியாக கூறப்படுகிறது. உங்களால் முடிந்த அளவுக்கு அன்று ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ அன்னதானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்வே மாற்றக்கூடிய பரிகாரம் என்று ஒன்று இருந்தால் அது இதுவாகத்தான் இருக்க முடியும். எனவே தவறாமல் இந்த வழிபாட்டின் அனைத்து பிரதோஷத்தன்று மற்றும் செய்து வாருங்கள். அன்றைய தினத்தில் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்துவிடும். நீங்கள் சிவன் பக்தர் என்றால் உடனடியாக இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். ஒரு நல்ல விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறட்டும்.